தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, திமுக பல்வேறு இடைஞ்சல்களை தாவேக தலைவருக்கு கொடுக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த விவாகரத்து இஷ்யூவே வந்து திமுக பின்னாடி இருந்து இயக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு அரசியலுக்கு அவர் ஃபிட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக போய் யாருக்கிட்ட வந்து எந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களேம்மா. எங்கே போய் நீ எந்த யங்ஸ்டர்கிட்ட கேட்டாலும் மட்டும்தான் சொல்லுவாங்க யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு இல்லை. விஜய் அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத ஒரு அரசியல் கூட்டமாகவே நான் பார்க்கல. நிச்சயமாக ஓட்டு வாங்குவார், ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பயனே இல்லை. திமுகவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரிக்க போகிறது யங்ஸ்டர்ஸும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டாக தான் இருக்கும். ஒரு அறியாத ஒரு மூடர் கூட்டம் 8% 10% இருப்பாங்க. தன்னுடைய வாக்குரிமையை பேஸ் பண்ணுறவங்கள நான் முட்டாள்னு சொல்லாமல் என்னென்னு சொல்கிறது? ஒரு தான் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறையினருக்கு எதுவுமே செய்யாத ஒரு மனிதர் வந்து அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டேன்னு திருப்பி போட்டுருவாரு நம்மளானா அவன் முட்டாள் இல்லாமல் வேறு என்ன சொல்கிறது? நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தொடர்ந்து தாவேக மீதான விமர்சனங்களை தான் ஆக்குது. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நான் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன். அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? இன்னும் நான் பேச வேண்டிய இடம் நிறைய இருக்குது, பேசணும். அதற்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறத யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க விமர்சனமே பண்ணினாலும் இங்கே எந்த விளைவும் ஏற்படாது. அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் திமுக போனது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, திமுகவுக்கு இன்னும் கூடுதல் பலமாக தான் பார்க்கப்படுது. வேற ஏதாவது நம்ம பேசிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக பேசுகிறேன். இப்போ உங்கள் கட்சியில் அயராது உழைக்கிறவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கான வாய்ப்பை திடீர்னு இன்னொரு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள நீங்கள் மேலே கொண்டு போய் உட்கார வச்சுக்குவீங்க. அப்போ உங்கள் கட்சியில் வேலை பார்க்குறவங்களாம் பாவம் இல்லையா? உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை எதிர்த்து களம் கொண்டீங்களோ, யாரை எதிர்த்ததுனால நீங்கள் மினிஸ்டர் ஆனீங்களோ, யாரை எதிர்த்து இருந்ததுனால நீங்கள் சிஎம் வரைக்கும் போனீங்களோ, அந்த கட்சிக்குள்ளே போய் சேரும்போது அது போய் ஒரு திமுகவை ப்ளஸ் ஆகும்னா உண்மையிலேயே சொல்கிறேன், கண்டிப்பாக மிகப்பெரிய மைனஸ் திமுக. இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆவாங்க, அதிமுக பலமாக இருக்குன்றீங்க. ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் அப்படி இருக்கான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து தாவேக்கன்ற ஒரு கட்சி வர்ற வரைக்குமே வந்து திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி இருந்தது அப்படின்னு. இப்போ வந்து இது வந்து 2 முனை போட்டியாக இருந்தது, இந்த களம் அப்படின்றப்போ 4 முனை போட்டியாக மாறி இருக்குதுல்ல. அப்போ வந்து இது வந்து உங்களுக்கு பெரிய டஃப்பாக இருக்கும்ல. ஸோ விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படின்றது ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் மாற்றிருக்கலாமா? ஒன்றுமே மாற்றலைங்க, ஒன்றுமே மாற்றலை. மிகப்பெரிய மக்கள் கூட்டம், பெரிய மக்கள் கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் 15-20 நாள் கழித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு உண்மையான அரசியல் என்னென்னு புரியும். விஜய் அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறத ஒரு அரசியல் கூட்டமாகவே நான் பார்க்கல, ரசிகர் கூட்டமாக தான் பார்க்குறேன். அந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக ஓட்டு வாங்குவார், ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் பயனே இல்லை. ஈஸியாக இருக்கும் வெற்றி. அதிமுகவுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரிக்க போகிறது யங்ஸ்டர்ஸும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு சொன்னால் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு போக வேண்டிய ஓட்டாக தான் இருக்கும். அந்த ஓட்டை வந்து டிவிகே வாங்குது அப்படின்னாலும் அது ப்ளஸ் ஆகிடும் ஏடிஎம்கேக்கு. இதில் ஒன்றும் 4 முனை போட்டிலாம் கிடையாது. இவரால் யார் ஈஸியாக வெற்றி பெறுவாங்கங்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்குமே தவிர இவர் ஒரு முனையிலலாம் நின்றுலாம் போட்டி போட முடியாது. இது தமிழ்நாடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆன்லைன் அரசியலை விட்டு வெளியில் வாங்க, ஆன்லைன் கணக்கெடுப்புகளை விட்டு வெளியில் வாங்க. உங்களுடைய நேரடி கணக்கெடுப்பாக இருந்தாலும் அங்கே 700 பேருக்கு மேலே நீங்கள் போய் கணக்கு எடுக்கலை. அந்த 700 பேரில் நீங்கள் 500 பேரை போய் இளைஞர்களை கணக்கெடுத்துட்டு நீங்கள் கணக்கு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நிற்கவே நிற்காது. ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன், அரசியல் வேறு அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் ப்ரூஃப் பண்ணி காட்டும். இல்லை மேம், எங்கே போய் யாருக்கிட்ட வந்து எந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னா அம்மா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களேம்மா, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமா. அதைத்தாம்மா சொன்னேன். எங்கே போய் நீ எந்த யங்ஸ்டர்கிட்ட கேட்டாலும் மட்டும்தான் சொல்லுவாங்க யங்ஸ்டர் மட்டும் ஓட்டு இல்லை. யங்ஸ்டர்ஸ் எலெக்ஷன் டேட் ஒரு 3 நாள் சேர்ந்த மாதிரி ஹாலிடே வந்துச்சுன்னா அவன் ட்ரிப்புக்கு போயிடுவான். சாரி தலைவா, நான் கொடைக்கானல் போயிட்டேன், அப்படியே ஊட்டி போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்ட்டு ஓட்டு போட மாட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நம்ம அப்படி இருக்க பர்சன்ஸ்லாம் எப்படி மேம் விஜய் எங்கே போனாலுமே போகிறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் போகிறாங்க. அது போவாங்கம்மா, அது போவாங்க, எங்கே போனாலும் போகிறாங்கங்கிறது ஒரு ரசிகராக, ஒரு ரசிகர் பண்ணுற தலைவராக அவர் மேலே உள்ள ஈர்ப்பு, அவரை பார்க்கணுங்கிற ஈர்ப்பு. இப்போ நானே இருக்கேம்மா, எனக்குன்னு ஒரு சர்டன் ஏரியா இருக்குது. அங்கே நான் போனேன்னா 500 பேர் மொத்தமாக வந்து என்னை பார்ப்பாங்க. அது என் மேலே உள்ள அன்பு, என் மேலே உள்ள பாசம். ஆனால் அந்த 500 பேர் எனக்கு ஓட்டாக மாறுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இண்டிவிஜுவலாக ராஜேஸ்வரி பிரியா பெண்களுக்காக போராடுறாங்க, மதுவுக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிற நேம்லாம் கூட இருக்கும். நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், என்னோட விஷயத்துல எடுத்துக்கோங்க. நான் 2019 தேர்தலில் நிற்கும் போதெல்லாம் என்னோட ஒவ்வொரு பேட்டியும் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க.
நீங்கள் ஏரியாவே பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷன் ஏரியாக்குள்ளேயே அவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க. பார்த்தவங்களாம் எனக்கு ஓட்டு போட்டாங்களா? நான் இப்படியே வரேன், இப்படியே கேட்குறேன். அதனால் அது வேறுமா, அது காணல் நீர் மாதிரி. அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த பேட்டர்ன், இந்த கட்டமைப்பு, இந்த பூத்துக்கு ஆள் போடுறது, அவங்களுக்குலாம் என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி தாவேக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்றப்போ கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மனிதர் வந்து உடனே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க கட்டமைப்பு. இல்லை, அட்லீஸ்ட் அவங்களால ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். இவரால் உருவாக்க முடியும்னாலும் அதுக்கு ஒரு டைம் பீரியட் வேணும். 5 வருஷம் தேவைப்படும், 3 வருஷம் தேவைப்படும் குறைந்தபட்சம். 5 மாதத்தில் 3 மாதத்துலலாம் கட்டமைப்பெல்லாம் கட்டவே முடியாது. நாங்கள் அரசியலில் ஊறி போயிருக்கிறதுனால சொல்கிறோமா? இப்போ நான்லாம் நல்லா அழகாக எல்லா மாவட்டத்துலையும் ஆள் போட்டுட்டு வந்தோம். கொரோனா வந்தோன்னே எங்களாலே முடியல. இடையில இந்த 2021 கோவிட் வந்தோன்னே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டோம். இது வந்து நீங்கள் நினைக்கிறது, அவர் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப வேறு. அரசியலுக்கு அதெல்லாம் வேறு. சரி, விஜய் அவர்கள் நாட்டு மக்களுக்காக என்ன செய்தார்? வெறும் நடிகர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாதுமா. நான் அரசியலை நிற்கணும், ரொம்ப நாள் நிற்கணும், மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தணும். ஒரு அறியாத ஒரு மூடர் கூட்டம் 8% 10% இருப்பாங்க. அந்த முட்டாள் கூட்டம், கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அந்த முட்டாள் தான் தன்னுடைய வாக்குரிமையை வேஸ்ட் பண்ணுறவங்கள நான் முட்டாள்னு சொல்லாமல் என்னென்னு சொல்கிறது? ஒரு தான் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறையினருக்கு எதுவுமே செய்யாத ஒரு மனிதர் வந்து அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டையே இப்படியே திருப்பி போட்டுருவாரு நம்பினானா அவன் முட்டாள் இல்லாமல் வேறு என்னம்மா சொல்கிறது? எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியுமாம்மா? எத்தனை நகராட்சி இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஒன்றியம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஊராட்சி இருக்குன்னு தெரியுமா? என்ன பொசிஷன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? என்ன தெரியும் அவருக்கு? என்ன தெரியும்னு கேட்குறேன். எழுதி கொடுக்குறத வீரமாக பேசுறதுக்கு பேர் அரசியல் கிடையாதுமா. நீ எதிரி, நான் எதிரி, எனக்கு உனக்கு தான் போட்டி, இதெல்லாம் சினிமா டைலாக். ஹீரோ வில்லன் பேசுகிற மாதிரி பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு குளறுபடி ஆகிட்டுனா எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமா? ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? ஒரு கையெழுத்தை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி 1000 முறை சிந்திக்கணும். அது ஐஏஎஸ்ஸே பரிந்துரை பண்ணாலும் 1,00,000 முறை சிந்திக்கணும். உங்களுக்கு அதற்கான அடிப்படை அறிவாவது இருக்கணும். அறிவே இல்லாமல் ஐஏஎஸ் மட்டும் வச்சு ஆட்சி நடத்தவும் முடியாதுல்ல. அப்போ இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். அரசியல்னா என்னென்னே புரியாத இந்த கூட்டத்துக்கு எப்படி அரசியலை சொல்லித்தரதுனே தெரியல. அப்படி எதுவுமே தெரியாதனால, தன்னை மட்டுமே சிந்திக்கிறதுனால, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பெயிண்ட் அடிச்சு, கிரீஸ் பெயிண்ட் அடித்து தன்னை காப்பாற்றிக்கணும், தான் வாகனத்துக்குள்ளே இருக்கணும், தன்னை யாரும் டச் பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமே நினச்சதுனால தான் 41 பேர் செத்து போனாங்க. இதே ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் தன்னை பார்க்க வருபவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களையும் இவ்வளோ நேரம் நிற்க வைக்கணும், 7 மணி நேரம் ஏன்டா நிற்க வைக்கிறீங்க? ஏன் தண்ணி இல்லை? ஏன் சாப்பாடு இல்லை? ஏன் கழிப்பறை இல்லை? ஏன் பெண்கள் வர்றாங்க? ஏன் கூட்டம் வருது? ஏன் குழந்தைகள் வராங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு இந்த கூட்டங்களே தவிர்த்து இருந்திருக்கணுமா? அவன் தான் தலைவர். அப்படி தலைவராக இருந்தால் அந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்ட பிறகு போலீஸே தடுத்தாலும் அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறவன் தான் நம்ம தலைவர். அதை விட்டுட்டு அங்கேருந்து ஓடியாந்துட்டு இவர் தமிழ்நாடே காப்பாற்றுவார்னா என்ன முட்டாள்தனம்? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நான் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன். அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? இன்னும் நான் பேச வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, பேசணும். பட் நான் பர்சனல் பற்றி பேச மாட்டேன். ஐ எம் வெரி டீசன்ட் ஃபெல்லோ. ஐ டோன்ட் வாண்ட். நீங்கள் பர்சனலில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்க. நான் எதிர்த்தது கூட சினிமாவில் சிகரெட் குடிக்காதன்னு தான். நீ வீட்டில் சிகரெட் குடிக்காதன்னு நான் எதிர்க்க மாட்டேன். அது ஓன் இஷ்டம், ஓன் உடம்பு. நீ நல்லா இரு, நல்லா இல்லாமல் போ, அது ஓன் இஷ்டம், உனக்கு என்னமோ. ஆனால் நீ 4 பேரை கெடுக்கிறதுக்கு சிகரெட்டை பற்றி பாட்டு எழுதாத, சிகரெட்டை குடிக்காத, தண்ணி அடிக்காத, போதைப் பொருளை நீ இன்சிஸ்ட் பண்ணாதன்னு தான் நான் சினிமா துறையில் வந்து நிறையா வலியுறுத்தி நிறையா சினிமா ரசிகர்கள் மத்தியில் நான் வில்லி மாரி இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்குமா அது? சமூகத்திற்காக நான் பேசும்போது உங்கள் பார்வைக்கு நான் அப்படி தெரிகிறேன்னா கோளாறு எங்கே இருக்குது? சமூகத்தின் மேலே இருக்குது, ஏன் மேலே இல்லை. 8 வயசு 7 வயசு புள்ள வந்து 10 வச்சு புகழ்த்தா பவர் கிக்குன்னு சொல்லும் போது அவனுக்கு சிகரெட் குடிக்கிற எண்ணம் வந்துருமே. அவன் 13 வயசில் எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் போய் சிகரெட்டை 10 வச்சுருவானே, 10 வயசுலேயே போயிடுவானே. அவன் சிகரெட் குடிச்சு அவன் லங்ஸ் வீணா போய் அவன் செத்து போயிடுவானே. தாய்ப்பால் கொடுத்து வளர்த்து ஒவ்வொரு தாய்க்கும் தானே தெரியும் அந்த வலி வேதனையும். சினிமாக்கார நான் வேணாம் பேச வரல. நான் அவங்களுக்கு என்ன தெரியும்? கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? வேதனை தெரியுமா? ஒரு பிள்ளைய வளர்க்குறதுல சிரமம் தெரியுமா? எவ்வளோ நாள் கஷ்டப்படணும், எவ்வளோ நாள் இந்த குழந்தைங்களை ஆளாக்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத இந்த உலகத்தில் நல்லவங்களெல்லாம் கெட்டவங்களாம் சுத்திகரிக்கப்படுறாங்க. பட் நான்லாம் சலைச்சிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நிற்பேன். நான் நல்லது செய்கிறேன், கடைசி வரைக்கும் நிற்பேன். நிச்சயமாக நான் நல்லது செய்கிறேங்கிறத நம்பி என்னை நம்பி ஒரு கூட்டம் உருவாக தொடங்கிட்டு தமிழ்நாட்டில். அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக மாறும். அந்த கூட்டமெல்லாம் வளர தொடங்குச்சுன்னா விஜய்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார். அது இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு வேணால் பொருளாதாரத்தில் நாங்கள் பெரிய ஆளாக இல்லாததுனால இவர்கள் எல்லாம் அதிக விளம்பரங்களையும் அதிக டிவியில் நிறைய நேரம் அவங்கள பற்றி நியூஸையும் கொடுக்க முடியுது. எங்களை போன்றவரை டிவியில் காட்டுறதுக்கே தயங்குறாங்க. பட் வருங்காலத்தில் நாங்கள் மக்கள் களத்தில் போய் பார்த்துருவோம். நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் மேடம் பேட்டி என்ன? நான் களத்தில் மக்களை பார்க்குறேன். 10 நாள் பிரேக் எடுத்தால் தான் நான் ஒரு 50,000 பேரை போய் நேரில் சந்திக்கலாம். நான் கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் மக்களை போய் எப்போ சந்திக்கிறது? ஐ ஹாவ் டு பேலன்ஸ் போத். என் கருத்துக்களும் போகணும், களத்துக்கும் நான் போகணும். ஆனால் கடின உழைப்பு இருக்குது. 24 மணி நேரம் மக்களை பற்றி சிந்திக்கிறேன்.
மக்களுக்காகவே வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு இடத்துக்கு, உயரிய இடத்துக்கு நான் போவேன். இன்னும் நிறைய விஜய் அவர்கள் பற்றிலாம் நான் பேச வேண்டியது இருக்குது. அரசியலை புரிய வைக்க வேண்டியது இருக்குது. நான் வேறு எதுவும் பேச மாட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். புரிய வைக்க வேண்டியது இளைஞர்களுக்கும் நிறைய இருக்குது. நான் உட்கார வச்சு அவங்கள்ட்ட 4 கேள்வி கேட்டோம்னா அரசியல் புரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பசங்களை பாவம் ரொம்ப அவங்களுக்கு அந்த ரசிகருங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்கள மறக்குது. அந்த போதை வந்து அவங்கள வந்து வேறு எதுவுமே சிந்திக்க வைக்க மாட்டேங்குது. அந்த போதையிலேருந்து அவங்க வெளியில் வரமாட்டுறாங்க. தலைவா போதை அந்த 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 அது அது எல்லாருக்கும் இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதுக்கு வயசாகும். இட் வில் பி டேக் டைம். அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் மாறிடுவாங்க. விஜய்னால எந்த பாதிப்பும் அரசியலில் யாருக்கும் ஏற்படாதுமா. இந்த தடவை 4 முனை போட்டி இல்லைன்றது உங்களோட கருத்தாமா? எந்த காலத்துலையும் இல்லை, 2 முனை போட்டி தான். இப்போ நாத்தாக்காமா? இல்லை, அது அவங்க வந்து 8% இருந்தாங்க. மேபி தாவேக்காவுக்கும் அவங்களுக்கும் வேணால் நீங்கள் போட்டின்னு சொல்லிக்கலாம். அந்த யங்ஸ்டர்ஸ் இங்கே ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் கூட பயப்படுறாங்க. அவர்கள் கட்சிக்கு கூட கொஞ்சம் ஓட் பேங்க் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டோட்டலி அந்த யாராருக்கு இருக்காங்களோ அவங்களோட ஓட்டு வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இங்கே வந்து அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இல்லை, திமுகவோ நாம் தமிழர் கட்சியோ தொடர்ந்து வந்து அதிமுக மீதான எந்த விமர்சனங்களையும் வைக்கிறது இல்லை. நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தொடர்ந்து தாவேக்கா மீதான விமர்சனங்களை தான் வைக்குது. நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க, திமுக பல்வேறு இடைஞ்சல்களை தாவேக்கா தலைவருக்கு கொடுக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த விவாகரத்து இஷ்யூவே வந்து திமுக பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்ற மாதிரியான பார்வைகள்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. அப்போ இந்த நாம் தமிழராக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், யாருமே என்னம்மா நீங்கள் விவாகரத்து கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் இருக்கிற பேப்பரோட இதை வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் வந்து அரசியலாக பார்க்கக்கூடாதுமா. அது குடும்ப நல்ல வழக்கு ஒன்று. அந்த வழக்கோட விவரம் யார் வேணாலும் எடுக்கலாம். ஒரு கேஸ் நம்பர் தெரிஞ்சுட்டுனா போதும். கேஸ் நம்பரை வச்சு யார் வேணாலும் எடுக்க முடியும். நீங்கள் இதை வந்து இதுக்கு பின்னாடிலாம் அரசியல் இருக்குன்னு அரசியலை அசிங்கப்படுத்தாதீங்க. இது ஊரறிந்த கதையாக நமக்கு வருது, செய்தியாக வந்திருக்குன்னு வேணால் சொல்லுங்கள். செய்தி அதிகமாக பரப்புகிறாங்கல்ல, அதை கூட நான் வேண்டான்னு தான் சொல்கிறேன். அது தவறானது. அது அவங்க பர்சனல், அவங்களோட குடும்ப வாழ்க்கையை அவங்க குடும்பத்தில் விவாகரத்து வாங்குறதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லை, நாட்டு மக்களுக்கு தேவையில்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்கள் துறை சார்ந்த உதவிகள் என்ன செஞ்சீங்க? மக்களுக்காக எத்தனை போராட்டம் செஞ்சீங்க? எத்தனை முறை சிறைக்கு சென்றீங்க? நீங்கள் மக்களோடு மக்களாக எந்தெந்த நிகழ்வுகள் இருந்தீங்க? அதுதான் என்னோட கேள்வியா நான் வைக்கிறேனே தவிர இந்த விஷயத்தை நான் பற்றி பேசுவேன் நான் அதை சரின்னு கூட சொல்லலை. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, அது அதில் அரசியல் இருக்குங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேமா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை வச்சு அரசியலுக்கு அவர் ஃபிட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம இல்லை மேம், கலரை பற்றி பேச வேண்டியது வரும். அதனால அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பல. நாம் தமிழரும் திமுகவும் தொடர்ந்து அதிமுக விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டாங்க, தாவேக்காவை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அதிமுகன்ற கட்சியை யாரும் கன்சிடர் பண்ணலையா? அப்படின்னா இல்லைங்க, அதற்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறத யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க விமர்சனமே பண்ணினாலும் இங்கே எந்த விளைவும் ஏற்படாது. அது ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட 185 சட்டமன்ற தொகுதிக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற தலைப்பில் எழுச்சி பிரச்சாரம் ஒன்று பண்ணினார். எல்லா இடத்துலையும் எவ்வளவு கூட்டம் இருந்தாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். இப்போ நீங்கள் விஜயவர் ஒரு ஊருக்கு போகும்போது வர கூட்டத்தை பற்றி பேசுகிறீங்க, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போகும்போது அந்த கூட்டம் இருக்குல்ல. நானும் கண் கூட பார்த்தேன். என்னுடைய ஊர் திருத்துறைப்பூண்டிக்கு வரும்போது கண் கூட பார்த்தேன். நாகப்பட்டினத்துக்கு வரும்போது என்ன கூட்டம் இருக்குன்னு கண் கூட பார்த்தேன். தன்னிச்சையாக மக்கள் வந்ததையும் பார்த்தேன். அதன் அடிப்படையில் சொல்கிறேன். அதனால் இவர்களுடைய ஓட் பேங்கை நீங்கள் என்ன பேசினாலும் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கட்சியை பற்றி இப்போ பேசுகிறாங்கன்னா இவர்களுடைய ஓட்டு போயிட்டு, இப்போ விசிகாவோட ஓட்டு நாதாக்கா ஓட்டு போயிட்டு, அதனால் அவங்க தாவேக்காவை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதில் வெற்றி வந்து அதிமுகவுக்கு சுலபமாக போவதே வந்து தாவேக்காவால தான். ஏடிஎம்கேயே ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி அவர்களாக இருக்கட்டும், சசிகலா அம்மையாராக இருக்கட்டும், எல்லாரும் பாடுபட்டாங்க. இதில் வந்து டிடிவி அவர்களை ஏற்றுக்கிட்ட இபிஎஸ் அவர்கள் ஏன் வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கல? அதனால தானே திமுகவுக்கு நான் போகிறேன்னு போயிருக்காங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள். அது ஆக்சுவலாக நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த கட்சியில் இல்லை. இன்னொன்று அவர்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியிலையோ கட்சி தொண்டர்களுக்கிடையவோ என்ன மாதிரியான சூழல் நிலவுனதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் எல்லாருக்கும் தெரியாது. அரசியலில் சில சீக்ரெட், சில ரகசியங்களும் இருக்கும். எல்லாத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. இப்போ அவங்க பொதுவாக மக்கள் மத்தியில் பார்க்கும்போது திமுகவோட க்ளோஸாக இருந்திருக்காங்க, அப்போலேருந்தே க்ளோஸாக இருந்தார் அப்படின்றத முன்பிலிருந்தே சொல்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக தலைமையோட கொஞ்சம் கூட்டணியோட, திமுக தலைமையோட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அது இப்போ அவர் கட்சியில் சேர்ந்தோன்னா அது உறுதியான மாதிரி இருக்குது. அசவீவரா உங்களை மாதிரி நீங்களும் நானும் ஒன்று தான் இப்போ, ஓகேவா? அப்போ இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் அதையும் தாண்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் வந்து நிச்சயமாக திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் விளக்கமாக நீங்கள் கேட்டு இல்லை தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ அதிமுக மேலே தொடர்ந்து ஒரு அதிருப்தியானது உருவாங்கல. ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா அம்மையார் இன்னொரு கட்சி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் திமுக போனது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா திமுகவுக்கு இன்னும் கூடுதல் பலமாக தான் பார்க்கப்படுது. ஓகே, அப்போ வந்து எல்லாருமே வந்து அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை தானே அது தொடர்ந்து கூடுதல் முன்வைக்கப்படுது. பலமே கிடையாது. அது ரொம்ப வீக்கு. அந்த அளவுக்கு தோல்வி பயத்தில் திமுக இருக்குங்கிறதோட வெளிப்பாடாக தான் பார்க்குறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன். நானும் அரசியலில் இருக்கேங்க. அவர் வந்து ஒரு கட்சியில் முதல்வராக இருந்தவர் போய் இன்னொரு கட்சியில் சேர வேண்டிய அவசியமே இல்லைங்க. வாழ்நாள் முழுவதும் நான் முன்னாள் முதல்வருங்கிற ஒரு பதவி அந்த ஏற்றதே போதும். அவங்க ஒன்றும் யங்ஸ்டர் கிடையாது. அரசாங்க ஊழியருக்கு 58 வயசு 59 வயசில் ரிட்டையர்டுன்னா அரசியல்வாதிக்கு ஒரு 69-70 வயசு ரிட்டையர்டுன்னு கூட அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ல. தன்னால் உடம்பு முடிகிற வரைக்கும் இருக்கலாங்கிறது அடுத்த விஷயம். நடமாட்டம் இருக்க வரைக்கும் அரசியல் இருக்கலாங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் ஒய் நாட் ஓய்வு பெற வயசு தாண்டிட்டாங்கல்ல. ஒரு 45 வயசு 55 வயசில் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம். இன்னும் நம்ம 25 வருஷம் ஓடணும், அப்போ நம்ம அரசியலை விட்டுட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மன உளைச்சலில் அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறத கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு 75 வயசுக்கு மேலே வரும்போது புரியுதா உங்களுக்கு? அந்த வயசில் வாழ்நாள் முழுவதும் எந்த கட்சியை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியலில் களம் கண்டீங்களோ, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை எதிர்த்து களம் கண்டீங்களோ, யாரை எதிர்த்ததுனால நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்களோ, யாரை எதிர்த்ததுனால நீங்கள் மினிஸ்டர் ஆனீங்களோ, யாரை எதிர்த்து இருந்ததுனால நீங்கள் சிஎம் வரைக்கும் போனீங்களோ, அந்த கட்சிக்குள்ளே போய் சேரும்போது அது போய் ஒரு திமுகவை ப்ளஸ் ஆகும்னா உண்மையிலேயே சொல்கிறேன், கண்டிப்பாக மிகப்பெரிய மைனஸ் திமுகவுக்கு. நீங்கள் அப்போ அந்த பகுதியில் உள்ள திமுகவோட பொறுப்பாளர்கள்லாம் யாருமே இல்லையா? நான் இப்போவே கேட்குறேன், கிட்டத்தட்ட 10 மினிஸ்டர்கிட்ட அதிமுகலேருந்து போனவங்க தான் திமுகவில் மினிஸ்டர். இப்போ திமுகங்கிற கட்சியை என்ன கட்சி? அப்போ என்ன கட்சின்னு கேட்குறேன். வேறு ஏதாவது நம்ம பேசிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலாக பேசுகிறேன். இப்போ உங்கள் கட்சியில் அயராது உழைக்கிறவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கான வாய்ப்பை திடீர்னு இன்னொரு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள நீங்கள் மேலே கொண்டு போய் உட்கார வச்சுக்குவீங்க. அப்போ உங்கள் கட்சியில் வேலை பார்க்குறவங்களாம் பாவம் இல்லையா? எனக்கும் சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல திமுகவில், பேசலாம்ல, உரிமை இருக்குல்ல, பாவம் இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது முழுமையாகவே ஒரு மோசமான அரசியல், மிகவும் கீழ்த்தரமான அரசியல். அவரே வர்றேன்னு சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல லீடராக இருந்தால் இந்த முடிவு சரியானது கிடையாது. திரு பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் ஒன்றும் அரசியலேருந்து ஓய்வு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பையன் வராரா, அது வேற, அது அவங்க விருப்பம். அப்பா ஒரு கட்சியில் புள்ள ஒரு கட்சிக்கு போகிறதுங்கிறது ஓகே. ஏற்கனவே பல தலைவர்கள் அப்படி இருந்திருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்களுக்கான, நான் சொன்னது போல் அவர்களுக்கான வேலை பார்க்கக்கூடிய வயது அப்படிங்கிறது இன்னொரு அதிகமாக இருக்கும்போது அவங்க முடிவெடுத்திருக்காங்கிறத கூட நம்ம வந்து ஒரு சமாதானப்படுத்தி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த ஏரியாவில் அதிமுக சார்பில் இத்தனை ஆண்டுகளாக இருந்துட்டு நான் திடீர்னு உதயசூரனுக்கு போயிட்டேன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் உள்ள மக்களை ஏற்றுக்குவாங்களா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் இது வந்து டோட்டலி தவறான முடிவு. யாருக்கு? 2 பேருக்குமே. இவங்களை ஏற்றுக்கிட்டதும் ஸ்டாலின் அவர்கள் ஆளுமை இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்காரு. தேமுதிகவும் திமுக நோக்கி தான் போயிருக்கா. எல்லாருமே வந்து திமுக நோக்கி போறாங்கன்னா, தேமுதிக ஒரு கட்சிங்க, அது ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து கூட்டணி எங்கே வேணாலும் மாறலாம். கட்சியை அடுத்தடுத்த தேர்தலில் கூட எங்கே வேணாலும் மாறி வரலாம். இங்கே இருக்கலாம், அடுத்தது கூட்டணிக்கு மாறலாம். அது வேற. எல்லா கட்சிகளும் அதை தானே செய்கிறாங்க. அது வேற, இது வேற. இது இவர் வந்து பண்ணின முடிவு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய தவறான முடிவு. ஏன் தவறான முடிவுனா, நமக்கெல்லாம் ஒரு ஐயம் இருந்ததில்ல, இவங்களை ஏன் இப்படி சேர்த்துக்க மாட்டாங்க அதை வந்து ஆமாம் இதனால தான் சேர்த்துக்காமல் இருந்தாங்கங்கிறத உறுதிப்படுத்திட்டார்ல. இப்போ அவரே விடை சொன்ன மாதிரி இருக்குல்ல. அதனால் இது மிகப்பெரிய தவறான முடிவு. அரசியலில் வந்து யாருமே செய்யக்கூடாத ஒன்று. வரலாற்றிலே இல்லைங்கிறாங்க. முதல்வராக இருந்தவர் வேறு கட்சிக்கு போனாங்கன்னா அந்த பொசிஷனையே அவங்க மதிக்கலை, அந்த பொசிஷன் கொடுத்த இடத்த மதிக்கலை. இவருக்குன்னு ஒரு அடையாளம், முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற அடையாளம் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு வாழ்நாள் சாதனையாக தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு போயிருக்காருல்ல, அப்படிங்கும்போது அது நத்திங், யூஸ்லெஸ் ஃபார் போத் சைட். இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் மேம் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா? நான் கேட்டிருக்கேன், நான் டெல்டா பகுதியிலையும் கேட்டிருக்கேன். சோழிங்கநல்லூரும் நான் வசிக்கிற பகுதி. என்னுடைய அலுவலகம் இப்போ மதுரவாயலில் இருக்குது. மக்கள் செல்வாக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. எந்த தொகுதி கிடைச்சாலும் நிச்சயமாக மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க, வெற்றி பெற வைப்பாங்க, நம்பிக்கையோடு இருக்கேன். வாழ்த்துக்கள் மேம். இவ்வளோ நேரம் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி.